இந்தியா, இங்கிலாந்து இடையேயான 5 T20 போட்டிகள் தற்போது நடைபெற்று வருது. இது இந்தியாவுல தான் நடந்துட்டு இருக்கு. 3வது T20 போட்டியில முதல்ல பேட்டிங் செய்ய களமிறங்கிய இங்கிலாந்து அணி அதிரடியாக ரன்னை குவித்தாங்க. பென் டெக்கெட் அவர்கள் 28 பந்துகளுக்கு 51 ரன்களை சேர்த்திருந்தாரு. 7 4 மற்றும் 2 சிக்ஸர்களை அடித்திருந்தாரு. லியாம் லிவிங்ஸ்டன் 24 பந்துகள்ல 43 ரன்களை சேர்த்திருந்தாரு. இந்திய அணியுடைய பவுலர்கள் முதல்ல ரன்களை விட்டு கொடுத்த போதுமே அதன் பின் விக்கெட்டுகளை வரிசையாக வீழ்த்தினாங்க. குறிப்பாக வருண் சக்கரவர்த்தி 4 ஓவர்கள் வீசி இங்கிலாந்து அணியில 5 விக்கெட்டுகளை சாய்த்தாரு. வெறும் 24 ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்திருந்தாரு. மற்ற இந்திய பந்து வீச்சாளர்கள் அதிக ரன்களை வாரி இறைத்தாங்க. வருண் சக்கரவர்த்தி கட்டுக்கோப்பாக வீசி ஒரு ஓவருக்கு சரியாக 6 ரன்களை மட்டுமே கொடுத்தாரு. இருந்தாலுமே இங்கிலாந்து அணி பேட்ஸ்மேன்கள் மற்ற இந்திய பந்து வீச்சாளர்களுடைய ஓவர்கள்ல அதிக ரன்களை சேர்த்ததால 20 ஓவர் முடிவுல 171 ரன்களை எடுத்தாங்க. அடுத்து சேசிங் செய்ய வந்த இந்திய அணி பேட்டிங்ல சொதப்பி இருக்காங்க. 20 ஓவர்ல பாத்தீங்கன்னா 145 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதனால 26 ரன் வித்தியாசத்துல இங்கிலாந்து அணி வெற்றியுமே பெற்றாங்க. இங்கிலாந்து அணியில ஜேமி ஓவர்டன் 4 ஓவர்கள்ல 24 ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தது ஒரு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. இங்கிலாந்து வெற்றி பெற்ற நிலையிலுமே அந்த அணியுடைய பேட்டிங்ல அரை சதம் அடித்த பென் டெக்கெட் அல்லது பவுலிங்ல 3 விக்கெட்டுகளை வீழ்த்திய ஜேமி ஓவர்டன் ஆகிய 2 பேர்ல ஒருவருக்கு ஆட்டநாயகன் விருது வழங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா அவர்கள் இருவரை விடுத்து 5 விக்கெட்டுகளை வீழ்த்திய வருண் சக்கரவர்த்திற்கு ஆட்டநாயகன் விருது வழங்கப்பட்டிருக்கு. இதன் மூலம் தோல்வியடைந்த போட்டியிலுமே ஆட்டநாயகன் விருது வென்று அனைவரையுமே வியப்புல ஆழ்த்திருக்காரு வருண் சக்கரவர்த்தி அவர்கள். இவர் போற ஃபார்மை பார்த்தா அடுத்த இந்தியனுடைய கேப்டனாக கூட ஆகலாம் அப்படின்னு அவருக்கு ரசிகர்கள் வாழ்த்துக்களையுமே தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.